குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். கர்மயோகியின் அருளமுதம் 9th சாப்டர் பிரார்த்தனை தொடர்ச்சி. 3 நாள் பிரார்த்தனை. பொதுவாக ஒரு முறையை கையாண்டு பலன் பெறலாம். அம்முறையின்படி நாம் தினமும் செய்யும் தியானத்திற்கு முன் 10 நிமிஷ பிரார்த்தனை மேற்கொள்ளலாம். நமக்கு குறைவாக இருக்கும் எல்லா காரியங்களையும் வரிசைப்படுத்தி தியானத்திற்கு முன் அன்னையிடம் பிரார்த்தனையாக தினமும் ஒரு முறை அல்லது காலை மாலை இருமுறை சொல்வது இம்முறையாகும். நாளடைவில் பார்த்தால் நம் பட்டியலில் உள்ள பிரச்சனைகள் ஒவ்வொன்றாய் தீர்ந்து வருவது தெரியும். வாடகைக்கு நல்ல வீடு வேண்டும், பரீட்சையில் முதல் மார்க் வாங்க வேண்டும், அடிக்கடி வரும் தலைவலி போக வேண்டும் என்பன போன்ற பல பிரச்சனைகள் உள்ளன. அவை இங்கு இடம்பெறும். 34 வயதிலும் திருமணமாகாத பெண், 4 வருஷமாக தீராத கோர்ட் கேஸ், நீண்ட நாளை வியாதி, குடும்பத்திற்கே பரம்பரையான உரிமையுடைய வறுமை வெகு நாட்களாக சிலரை வாட்டுவதுண்டு. தீரா கடன் அதை போன்றது. இவற்றை நம் தினசரி பிரார்த்தனையில் சேர்த்து கொண்டால் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை அசைந்து கொடுத்து இழை இழையாக தீர்வதை பார்க்கலாம். ஆனால் இவற்றுக்குரிய முறை வேறு. பிரச்சனை கடுமை நிறைந்தது, நாள்பட்டது, சுலபத்தில் அசையாது, எப்படியாவது தீர்ந்தால் போதும் என்ற கொடூரத்தை எட்டிவிட்டது என்றால் பிரார்த்தனைக்குரிய அனைத்து இலக்கணங்களையும் பூர்த்தி செய்யும் வகையில் நாம் தயார் செய்து கொண்டு மனதை ஒரு நிலைப்படுத்தி தீர்வுக்கான தீவிர ஆர்வம் கொண்டு நம்முடைய சக்தி முழுவதும் திருப்புவதில் ஃபோக்கஸ் முனைந்து பிரச்சனை உருவு பெற்ற வழியை அலசி ஆராய்ந்து அதன் கூறுகளை விளக்கமாக புரிந்து கொண்டு அதில் நம் இன்றைய பங்கை கண்டு விளக்கி பூர்வோத்திருந்தால் அதையும் விளக்கி மனதை அமைதி செய்து ஓரளவு மௌனத்தை வரவழைத்து மனதில் ஓடும் குறுக்கு பேச்சுக்களை அகற்றி பிரார்த்தனையை ஆரம்பிக்க முடிவு செய்தால் 3 நாள் இடைவிடாமல் 72 மணி நேரம் அதுவே குறியாக இருந்தால் பிரச்சனை முழுவதும் பிடிபட்டு புறநிலைமை மாறி புதிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு நிகழ்ச்சிகள் விரைந்து செயல்பட்டு தீர்வு ஏற்படுவதை காணலாம். தீராத பிரச்சனையாக வருஷக்கணக்காக நம்மை வாட்டுவதால் 3 நாள் பிரார்த்தனை முயற்சி இதை பொறுத்தவரை அதிகமில்லை. தினசரி ஒரு முறை அன்னையிடம் சொன்னால் 6 மாதத்தில் 180 முறையோ அல்லது 360 முறையோ சொல்கிறோம். தொடர்ந்து இதே வேளையாக அன்னையிடம் முறையிட்டால் 3 மணி நேரத்தில் 300-400 முறை சொல்லி 6 மாதத்தில் பலனை 3 மணியில் பெறுகிறோம். 3 நாள் தொடர்ந்து பிரார்த்திக்க ஒருவர் சம்மதித்தால் அதுவே அவருடைய தீவிர தீர்மானத்திற்கு அறிகுறி. அதனால் நல்ல முடிவு வரும் என்பது முதலிலேயே தெரிந்துவிடும்.